சிங்கப்பூர் போகிறோம்னு சொல்லிவிட்டு தெரியாத கன்சல்ட்டை கொடுத்து மாட்டிக்காதீங்க. மாட்டிங்கன்னா எங்கள் நிலமை தான். ஊர்லேயும் 7 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்து இங்கேயும் இவங்களுக்கு கீழே அடிமையை வேலை வேண்டியதாக இருக்குது. வாடகை சம்பளம் ஒழுங்காக கொடுக்கல, ஒழுங்கான வேலை அமைச்சு கொடுக்கல, ஐபிஏ மிஸ்மேட்ச் ஆகுது. சொன்ன சம்பளம் ஒன்று, இப்போ கொடுக்குற சம்பளம் ஒன்று. சரியா, எங்களுக்கு கீழே நீங்கள் அடிமையாக வேலை பார்த்தா பாருங்கள், அப்படியே வெளியே போங்கன்னு சொல்லி ரூம் விட்டு வெட்டி விட்டாங்க. இப்போ நாங்கள் தெருவில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்கிறேன்னு தெரியலை. இப்போ இந்த சிங்கப்பூரை நம்ம எங்கே போகிறது, எங்கே போய் தங்குறது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். தெரில அழுகிறதா இல்லை என்ன பண்ணுன்னு தெரியலை. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தா அப்படின்னா தெரியல என்ன சொல்ல வர அப்படின்னு. ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சிங்கப்பூர் வர்றீங்க அப்படின்னா ப்ராப்பர் கம்பெனிக்கு ஏற்றி விடுற மாதிரி இருந்தால் வாங்க. ஐபிஎல்ல இபாஸில் ஐபிஎல்ல 9500 10,500 சம்பளம் போட்டால் வராதிங்க. அது இங்கே வந்து உங்களை வச்சு கேம் ஆடிக்கிருக்காங்க, உங்களை வச்சு இங்கே சம்பாரிச்சுக்கிருக்காங்க. சரியா, நம்ம ஏன் வேலைக்கு அனுப்ப மாட்டேங்க கேட்டால், நீ பதில் சொல்கிறியா, என்னை பதில் கேட்காதுன்ட்டு வெளியே வெட்டி விட்றாங்க. பாருங்க, இப்போ நான் எங்கே போகிறது? 7 லட்ச ரூபா அவங்ககிட்டையும் கொடுத்துட்டு வந்து சிங்கப்பூர் வந்து இறங்கி கம்பெனி இடத்துல கம்பெனி இல்லை, கம்பெனி ஓனர் நம்பர் கிடையாது. இங்கே எவனோ கான்ட்ராக்ட் மாதிரி எவனோ 10 பேர் வர்றாங்க, 10 பேர் போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டுது. என்ன நடக்கும் போது தெரில. இப்போ நான் எங்கே போகிறோம்னு தெரியல. எதாக இருந்தாலும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.